ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளை இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு போலீஸ்லேருந்து பிசி எக்ஸாமுக்கான கால்ஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு சிறுவர் பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3700 போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? அனௌன்ஸ்மெண்ட் வந்து August 21 ரிலீஸ் பண்ணியிருக்கான். நீங்கள் அப்ளிகேஷன் நாளைக்குலேருந்து போட்டுக்கலாம். சரிங்களா? August 22 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து September 21, 2025 லாஸ்ட் டேட். ஓகேங்களா? இதுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து November 9, 2025 நடக்க போகுது. கிட்டத்தட்ட 3644 + 21. சரிங்களா? 3700 போஸ்ட் பக்கம் பிசிக்கான கால்ஃபர் வந்து விட்டுருக்காங்க. இதில் காவல்துறையில் வந்து கிரேட் 2ல் வந்து 2833 பேரும், அதில் சிறை காவலர். சரிங்களா? அதில் வந்து சிறை காவலரில் ஆண்கள் 142, பெண்கள் 38, டோட்டலாக 180. இது இல்லாமல் வந்து ஃபயர் சர்வீஸில் 631 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா? செகண்ட் கிரேடில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 2833. இது ஆண்கள் பெண்கள் வந்து தனியாக கொடுக்கல. அதை அப்கமிங் அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்வு செய்யப்படும் முறை வந்து நமக்கு பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ரெண்டாவது பேப்பர் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் பேப்பராக இருக்கும். சரிங்களா? ஜிகேவாக இருக்கும். இதில் 2ஆம் நிலை காவலர் மொத்தம் எஸ்டியில் மொத்தம் 21 பேர் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. 2ஆம் நிலை காவலரில் பற்றாக்குறை வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வார்ட் கோட்டாஸில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 10% ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2ஆம் நிலை காவலருக்கு 9+1, அதே சிறை காவலருக்கும் 10% வந்து கொடுத்துருக்காங்க. ஃபயர் சர்வீஸ்லேயும் நமக்கு 10% வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸில் வந்து 3% வந்து விட்டுருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து எல்லாத்துலேயுமே 5% வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து ஒரு 3% ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்டிஎம் தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கு 20% வந்து 3 கேட்டகரியிலுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரிசர்வேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னோடய சம்பள விகிதம் வந்து 18,200 67,100 வரையும் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே நம்ம இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. 1/7/2025 அன்று ஜூலை 18 வந்து நிரம்பியிருக்கணும். அதிகபட்சமாக 26 வயதுக்கு நிறைவு பெறாமல் இருக்கணும். 18லேருந்து 25 வயசுக்குள்ளவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை பிசி முஸ்லீம் வந்து 28, எஸ்சி எஸ்டிக்கு 31 வரையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் 3ஆம் பாலினத்திற்கும் 31 வயசு வரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவைக்கு வந்து 37 வயசு வரையும் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆர்மிக்கு வந்து அதிகபட்சமாக 47 வயசு வரலையுமே நம்ம கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். சரிங்களா? 1977 2007 பிறந்திருக்கணும். இதுக்குள்ளே பிறந்தா நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இடஒதுக்கீடு வந்து ஓப்பன் கேட்டகரியில் 51%, பிசிக்கு வந்து 26.5%, பிசி முஸ்லீமுக்கு வந்து 3.5, எம்பிசிக்கு வந்து 20% கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 15%, எஸ்சி ஏல அருந்ததியருக்கு வந்து 3%, எஸ்டிக்கு வந்து 1% வந்து நமக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததில் ஸ்போர்ட்ஸ் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் இருந்தால் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் அதெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியா அளவில் நேஷ்னல் லெவலில் வந்து இருக்கணும். அடுத்து மாநில லெவலில் இருக்கணும். பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஜோன் லெவலில் நமக்கான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தா கம்பல்சரி வந்து இதில் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் வந்து மார்க்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? என்னென்ன ஸ்போர்ட்ஸ்னால் கூடைப்பந்து, கால்பந்து, வளைகோல் பந்து, ஹாக்கின்னு சொல்லுவாங்க, கையுட்டு பந்து, வாலிபாலு, கைப்பந்து, கபடி, மல்யுத்தம், குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக்கு, ஜூடோ, பளுதூக்குதல், நீச்சல் போட்டி, தடகள போட்டிகள், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ரிசர்வேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து நமக்கு September 21. நாளையிலேருந்து அப்ளிகேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். 10th வந்து முடிச்சிருந்தாலே போதும். மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் நமக்கு இதுக்கான எலிஜிபிள். அதிகபட்ச வயது வரம்பு வந்து நமக்கு 35 வயசுலேயுமே கொடுத்துருக்காங்க. விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து நம்ம 35 வயசு வரையுமே நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸாம் எழுதிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படிச்சிருந்தா 6 to 10 நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு வந்து கவர்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எந்த ஸ்கூலுக்கும் போகணுன்னு தேவையில்லை. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். சிறப்பு ஒதுக்கீடு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5% வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.